கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது வீட்டை பராமரிப்பது எப்படி, எளிய முறையில் நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் பார்க்க போறோம். அதுக்காக இன்னைக்கு நம்மளுக்கு இதைய இத பத்தி பேச வந்திருக்கவங்க திருமதி அமுதா அம்மா அவர்கள். அவர்கள் உதவி தலைமை ஆசிரியரா வேலை பார்த்திருக்காங்க. தமிழ் ஆசிரியை குறிப்பா அவங்க. ஆனா இதை கேட்டதும் எப்பவுமே ஒரு டீச்சர், தமிழ் சொல்லுங்க. ஆசிரியர் நம்ம பேசுறது தமிழ் சார்ந்து கதைகள் சார்ந்த விஷயங்களுக்கு தான் நம்ம கூப்பிடுவோம். இல்ல பேச்சு சார்ந்து எதையாச்சும் கூப்பிட்டுருக்கலாம். ஆனா எனக்கு அவங்கள இந்த விஷயத்துக்கு அவங்கள கண்டிப்பா கூப்பிடணும்ன்ற நினைச்சேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு சரியான ஆள் தேடிட்டு இருக்கும் போது எனக்கு என்னமோ இவங்க திடீர்னு எனக்கு பார்த்த உடனே இவங்க அது சரியான ஆள்னு தோணுச்சு. கேட்டேன். அம்மாவும் எந்த வித இதுவும் இல்லாம சம்மதிச்சாங்க. அதுக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றிங்கம்மா. இவங்க இவங்களோட சேனலுக்கு அறிமுகம் தேவையில்ல. இருந்தாலும் நம்ம இதுல சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இவங்க மதிசூடி வலைக்கண்ணி அப்படின்ற 2 வலைத்தளங்களை, யூடியூப் வலைத்தளங்களை இவங்க வச்சிருக்காங்க. அதுல ஒரு இதுல கடவுள் சம்பந்தப்பட்ட கதைகள். அதாவது எப்படின்னா நம்ம நிறைய கதைகள் நடைமுறைக்கு ஒத்து வராததான் நம்மளுக்கு தெரியும். அது காரணம் என்னன்னா அதனுடைய அடிப்படை நம்மளுக்கு தெரியாது. அத பத்தி தெளிவா விளக்கும் போது இப்ப கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட கூட நம்ம நிறைய பேர் வேற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. அப்போ நம்ம கிட்ட என்னடா இப்படிதான் இருக்கு, இது நம்மளையாலே ஒத்துக்க முடியல, அவங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னு இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் அது சரியான ஒரு கதைகளையும் சரியான விடைகளையும் அவங்க அதுல சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு சொல்றதுக்கெல்லாம் இப்ப இருந்தே சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வலைத்தளமா அது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனோட லிங்கையும் நான் இங்க கீழே கொடுக்குறேன். இப்போ நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஆமா, நீங்க ஆரம்பிங்க. நாங்க எங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேக்குறோம். நீங்க சரி. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் கேள்விகள் கேட்கலாம். ஒருவேளை இந்த லிங்க் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்க எந்த லிங்க் கிளிக் பண்ணி வந்தீங்களோ அதே கிளிக் பண்ணீங்கன்னா திரும்பி வந்துரும். நன்றி. வணக்கம். காயத்ரி அவங்களோட தளத்துல என்ன பேச அழைத்தமைக்காக முதல்ல என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்கிற நம்ம முருகேசன் சாரு, கிரேசிமா, லாவண்யா, அப்புறம் சத்தியவாணி அம்மா, அப்புறம் இவங்க கோபால ரத்னம், அவங்க சித்ரா, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிட்டு, வீடு பராமரிப்பு அழகு என்பது பெண்களை சார்ந்த விஷயம் அல்ல அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு இத நாம எதுக்காக வீட்டை அழகுபடுத்தணும், எதுக்காக சுத்தமா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கிறதுனால என்ன ஏற்பட போகிறது, அதை எப்படி அவ்வளவு எளிமையாக நாம சுத்தமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆரம்ப காலங்கள்ல இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்முடைய நாடு உச்ச நிலையில இல்ல. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல என்ன சொன்னாங்கன்னா, சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஓ, பணம் கிடைக்கும் போல இருக்கு, சுத்தம் சோறு போடுது அப்படின்னா அந்த சோறே ஒரு பெரிய விஷயமாக இருந்த காலகட்டமாக இருந்த காரணத்தினாலதான் காமராஜர் உள்ளிட்ட நிறைய பேர் உணவு கொடுத்து பிள்ளைங்களை படிக்க கூப்பிட்டாங்க. அப்ப சுத்தம் ரொம்ப முக்கியமா போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சுத்தம் சோர்வை போக்கும். அப்ப சுத்தமா இருந்தா சோர்வு இருக்காது. அந்த சோறு போடுங்கிறது சோர்வை போக்கும். ஏன் சோர்வை போக்கும் அப்படின்னா, ஒரு ஒழுங்கு ஒரு ஒழுங்கு நம்மை நாமே வசியப்படுத்திக் கொள்ள உதவுகிறது அப்படின்னு மகரிஷி மகேஷ் யோகி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சுத்தம் என்பது ஒரு ஒழுங்கான ஒரு முறைப்படி அமைக்கும் போது அது நம்மை நாமே வசியப்படுத்துகிறது. அதனாலதான் வீடு நம்மளை வசியப்படுத்துகிறது. தூய்மையாக இருக்கக்கூடிய கோயில், இந்த தேவாலயங்கள் இதெல்லாம் நம்மளை ஏன் வசியப்படுத்துகிறது அப்படின்னா, அங்கே தூய்மை இருக்கிறது, ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதனால அது நம்மை வசியப்படுத்துகிறது. இப்ப நாம செல்வ வளம் கொடுக்கும் சுத்தம்னு சொல்லிட்டோம். இப்ப செல்வ வளம் இருக்கு, அப்புறம் சோர்வு இல்லாம இருக்கிறோம், அப்புறம் நல்லா சாப்பிடுறோம். அப்ப இத வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுத்தம் ஆரோக்கியமான வாழ்வை தரும் அப்படின்னா நோய் இல்லாத வாழ்வை கொடுக்கும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல எதை எதை சொல்லணுமோ அதை சொல்லும் போது சுத்தம் தானா செயல்பட ஆரம்பிக்கும்.
இப்ப குழந்தைங்களுக்கு அப்படின்னா, நீ சுத்தமா இருந்தீன்னா நிறைய உனக்கு விளையாட்டு பொம்மைங்க கிடைக்கும், நீ சுத்தமா இருந்தா நிறைய மார்க் வாங்கலாம், நம்ம தூய்மையா நம்ம இடத்த வச்சுக்கணும், நம்மளோட பொருள்களை வச்சுக்கணும்னு இப்படி ஒவ்வொன்னா யாருக்கு என்ன வேணுமோ அந்தந்த இடத்துல அதை கொண்டு போய் நம்ம பொருத்தி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஓ இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு போல இருக்கு அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லும் போது அது அவங்களால அதை செய்ய முடியும். இப்போ ஒரு அதாவது நம்ம மெயினான ஒரு கோர்ஸ் சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு ஸ்டார்டர் சாப்பிடுவோம்ல நம்ம, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் மாதிரி ஒரு கதை ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதை ஒரு ஜப்பான் நாட்டு ஒருத்தர், ஜப்பானியர்கள் சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் பெயர் போனவர்கள், உழைப்புக்கு பெயர் போனவர்கள், எல்லா பொருள்களையும் பாதுகாப்பதற்கு பெயர் போனவர்கள் அப்படின்னு ஒரு ஜப்பானியர்கள் அப்படின்னு சொன்னாலே உலகத்துல மிக உயர்ந்தவர்களாக கருதக்கூடிய ஒரு நிலையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு கம்பெனி ஒண்ணு இருக்கு, ஒரு பிரான்ச் ஆபீஸ் தான் அது. பிரான்ச் ஆபீஸ்ல ஒருத்தர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு தலைமை அலுவலகத்தில இருந்து ஒருத்தர் வர்றாரு. எதுக்கு வர்றாருன்னா, இந்த அலுவலகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இங்க இருக்கிற ரிப்போர்ட்டை போய் அங்க சொல்லணும், அதுக்காக அவரு வர்றாரு. வந்த உடனே தன்னுடைய இந்த அலுவலகத்துல தன்னுடைய மேற்பார்வையின் கீழே இயங்கும் இந்த அலுவலகம் அதாவது தலைமை அலுவலகத்தால போற்றப்படணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்தணும், ரொம்ப அழகா இருக்கணும் அந்த ஜப்பானியர் வந்தா அப்படின்னுட்டு எல்லா இடத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சிருக்காங்க. ஜப்பானியரும் உள்ள வந்துட்டார். உள்ள அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாரு. அப்படி பார்த்துட்டு வரும்போது அவரு உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு ஒருத்தர் காஃபினா யூனிஃபார்ம் போட்டவர் ஒருத்தர் டீ கொண்டு கொடுக்குறாரு. உடனே அவர் டீ எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாரு. அப்போ அந்த அலுவலகத்துல பொறுப்பாளரா இருக்கிறவர் கேட்கிறாரு, எங்க ஆபீஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இந்த ஜப்பானியர் என்ன சொல்றாரு, 2 தவறுகளை உங்கள் ஆபீஸ்ல நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. தரையெல்லாம் அப்படி கண்ணாடி மாதிரி தொடச்சு வச்சிருக்கிறாரு, சுவரெல்லாம் அப்படிதான் வச்சிருக்காரு, அங்க வெளியில நிறுத்தி இருக்கக்கூடிய காரெல்லாம் அவ்வளவு வரிசையா அமைக்கப்பட்டிருக்கு, ஒரு சின்ன தூசி கூட இல்லாம இருக்கு அந்த அலுவலகம். ஆனா அதுல அவரு 2 தவறுகளை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. என்ன தவறுகளை பார்த்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே, உங்களுடைய அலுவலகத்தை போட்டோ எடுத்து மாட்டி வச்சிருக்கீங்கல்ல சுவர்ல, அது கொஞ்சம் சாய்ந்து இருந்தது, அது ஒரு தவறு. 2வது, இந்த டீ கொண்டு கொடுத்தாரு, அவருடைய சட்டை காலர்ல ஒரு சின்ன அழுக்கு இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே இவருக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, இது 2யும் குறையாக சொல்லுகிறாரே அப்படின்னுட்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தானே, இதுல என்ன தவறை கண்டீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவரு என்ன பண்றாரு, ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாரு. அந்த போட்டோல பார்த்தா ரொம்ப அழகான இடங்களா இருக்கு, அங்க அட்டை பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இது என்ன சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு அந்த ஜப்பானியர் இவர்கிட்ட கேட்கிறாரு. உடனே இவர் சொல்றாரு, இத பார்த்தா உங்களோட அலுவலகத்தை உங்க கம்பெனி ப்ராடக்ட் மாதிரி இல்ல இருக்குது, இது அததான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ரொம்ப அழகா படுத்தி வச்சிருக்கீங்களே அதுதானா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இவர் சொல்றாரு, இல்லை, இவைகள் எல்லாம் நாங்கள் தூக்கி எறிய வேண்டிய குப்பைகள், அந்த குப்பைகளை தான் நாங்க இப்படி அழகாக அந்த அட்டைப்பெட்டியில வைத்திருக்கிறோம் அப்படின்னு அந்த ஜப்பானியர் சொன்னார். இப்ப பாருங்க, ஒரு அலுவலகம் தூய்மையாக இருந்தால் அவருக்கு இன்னும் நல்ல பேர் கிடைச்சிருக்கும். இப்ப இந்த ஜப்பானியர் இப்படி சொல்றாரு அப்படின்னா அவங்க குப்பைகளை கூட எவ்வளவு அழகா பேக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த அலுவலகத்தை தூய்மைப்படுத்துவது எங்கே இருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னா, வீட்டுல செஞ்சு பழக்கம் இருந்தாதான் வெளியில வந்த உடனே அதையெல்லாம் செய்ய முடியும். இப்ப நம்ம ஒரு நடனம் கத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாட்டு கத்துக்கிறோம் அப்படின்னா, முதல்ல பல முறை நம்ம பயிற்சி எடுக்கும், அதுக்கப்புறம் தான் அது சிறப்பா இருக்கும். இந்த பயிற்சி எடுக்கக்கூடிய இடமாக நமக்கு அமைவதுதான் வீடு அப்படின்னு சொல்றது. நம்ம 2 விதமாக நாம பார்க்கலாம். இந்த பரேடெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த ராணுவ வீரர்கள் போறதை பார்க்கலாம்,
அதே மாதிரி காவல்துறையினர் போறத பார்க்கலாம். இவங்கெல்லாம் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போகும்போது அவ்வளவு அழகா, அவ்வளவு ஒழுங்கா அவர்களினுடைய நடையும் அவர்களினுடைய உடையும் கண்களை கவரக்கூடியதாக இருக்கும். அதுல எந்த ஆடம்பரமும் இல்லை, மிக எளிமையாக அவர்கள் நடக்கும். அதுக்கு பக்கத்துல நடனம் ஆடிக்கொண்டு வரக்கூடியவர்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கலர் கலரா நகைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அவர்களின் அங்க அசைவுகள், கையாட்டல்கள் எல்லாமே ஒரு ஒழுங்குல இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு வகையா வீட்டை வந்து அழகு. கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் மியூட் பண்ணிட்டே இருக்கேன், யாருன்னு தெரியல. லைனா மியூட் பண்றேன், திரும்ப திரும்ப பேச்சு சவுண்ட் கேக்குது, மன்னிக்கணும். ஆமா, நீங்க பேசுங்க. எளிமையா வீட்டை அழகுபடுத்துறது யூனிஃபார்ம் போட்டுட்டு போற மாதிரி, அலங்காரமாக அழகுபடுத்துறது அப்படிங்கிறது ஒரு டான்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியது மாதிரி. இப்ப நாம வந்து வீட்டை வந்து அழகுபடுத்தும் போது முதல்ல நாம வீட்டுக்கு உள்ளார நுழையிறோம். இந்த உள்ளார நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது நம்ம காலிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த ஷூஸ், அந்த செருப்பு, இதையெல்லாம் நாம எங்க வைக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில வீடுகள்ல நம்ம பார்க்கலாம், அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு செருப்பு இந்த பக்கம் கிடக்கும், இன்னொரு செருப்பு வேற பக்கம் கிடக்கும், ஷூ ஒரு பக்கம் கிடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 ஷூ வச்சிருப்பாங்க, 4 தடவை வெளியில போகும்போது வேற வேற மாதிரி போட்டுட்டு போவாங்க. அப்ப அத்தனையும் வெளியில கிடக்கும். இது உள்ள நுழைந்த உடனேயே நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப வரக்கூடியவர்கள் உள்ள நுழையும் போதே அதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத உடனே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்காகன்னு நம்ம செலவு பண்ண வேண்டிய நேரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் இருக்குல்ல, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்னு சில பொருள்கள் வச்சிருக்கோம். அந்த பொருள்களை முதல்ல எந்த பொருளை எந்த இடத்துல இருந்து எடுக்கிறோமோ அந்த இடத்துல அந்த பொருளை வைக்கிறதுக்கு நாம பழகும். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது கால் மிதி இருக்கு. அந்த கால் மிதியில அப்படியே அந்த மண்ணோட வந்து நடக்கும்போது அதை நம்ம உடனடியாக அதை அப்புறப்படுத்தலைன்னா அது நிறைய சேர்ந்து போய் கிடக்கும். அதே மாதிரி சோஃபால அப்படியே பையில இருந்து எடுத்துட்டு வர்றது, என்னென்ன கொண்டு வர்றாங்களோ எல்லாத்தையும் சோஃபால போடுறது. அத உள்ள நுழையும் போதே அதை அந்தந்த இடத்துல வைக்கணுங்கிற ஒரு பொறுப்புணர்வு அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கும். முக்கியமா நம்ம குழந்தைகள்ல இருந்து அத்தனை பேருக்கும் அதை நம்ம வந்து சொல்லி கொடுப்போம். குழந்தைகள்ல இருந்து கற்றுக் கொடுத்தாதான் அவங்க பெரியவங்களா போனாலும் அந்த பழக்கம் அவங்களோட வரும். அதனாலதான் நம்ம சொல்றோம் தொட்டில் பழக்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். இதை எப்படிங்க கற்றுக் கொடுக்கறது? இதை கத்துக்க மாட்டேங்கிறாங்களே பிள்ளைங்க, நாங்க என்ன பண்றது, எத்தனை தடவை சொன்னாலும் கத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொன்னா நாம எடுத்து வைக்கும் போது அந்த குழந்தைகளையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ ஒண்ணுதான் எடுத்து வை, நான் என்னதான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தும். எங்க அம்மா எனக்கு வந்து அப்படிதான் பழக்கப்படுத்தி இருந்தாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பள்ளியில இருந்து வரும்போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சில வேலைகள் கொடுப்பாங்க. இந்த வேலையை செஞ்சு முடிச்ச பிறகுதான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா தர்றேன் இதை முடிச்சுட்டு வந்துரு, தர்றேன் இதை முடிச்சுட்டு வந்துரு, இதோ எடுக்கிறேன் பாரு இதை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அந்த பொருளை கண்ணுக்கு எதுக்க காட்டி ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவாங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சோம். இந்த மாதிரி சின்ன குழந்தையில இருந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு சுவரை துடைக்கிறோம் இல்ல ஒரு கதவை துடைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் துணியும் வச்சு துடைக்கும் போது அந்த குழந்தைகள் கையிலையும் ஒரு சிறு பாத்திரத்தையும் கொஞ்சம் தண்ணியையும் ஒரு துணியையும் கொடுத்து நம்மளோட கூட துடைக்க சொல்லணும். இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தணும். வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து அழகுபடுத்துறது, துணி மடிச்சு வைக்கிறது இதெல்லாம் என்னுடைய பொறுப்பு இல்லை என்று அவர்கள் தட்டி கழிக்காம அவர்களும் சேர்ந்து செஞ்சாதான் ஒரு வீடு என்பது ஒருத்தரால மட்டும் சுத்தப்படுத்த முடியாது. அதுவும் வந்து ஆண்களின் வேலைகளை பெண்கள் தானாக வந்து எடுத்துக்கொள்ளும் போது பெண்களின் வேலைகளையும் ஆண்கள் தானாகவே வந்து எடுத்துக்கொள்ள அதை வந்து கூப்பிட்டு நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் தொடச்சு கொடுத்துருப்பனே, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சிருந்திருப்பனே என்று சொல்லும் போதுதான் வீட்டுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத கோபங்கள்லாம் வருது.
அதனால என்ன பண்ணணும்னா ஆண்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணணும், எப்படி நம்முடைய வேலைகள்ல பெண்கள் பங்கெடுத்து கொண்டு வந்து நிக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களோட வேலையை நாங்கள் பங்கேற்றுக் கொள்கிறோம். சில வேலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, நிறைய வேலைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதை நாம உணரணும். வந்து ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக கொண்டால்தான் இந்த உலகம் உயர்வடையும். விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு இடத்துல ஒரு குறிப்பிடும் போது சொல்றாரு, பெண்களுக்கு முதல்ல கல்வி கொடுக்கணும், பெண்களை ஆண்கள் சமமாக கருத வேண்டும். விவேகானந்தர் காலம் எந்த காலம்? அந்த காலத்துல அவர் சொன்னார் சமமாக கருதணும். என்றைக்கு ஆணையும் பெண்ணையும் சமமாக கருதுகிறோமோ அன்றைக்குதான் உலகம் சிறப்படையும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நம்ம 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்த பிறகு கூட பெருக்கிறது, மொழுவது, பாத்திரங்கள் வருது, இதெல்லாம் பெண்களுக்கானது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து இவ்வளவு நேரம் மாறி இருக்க வேண்டும். 2000ஆவது ஆண்டு வந்த உடனேயே ஒரு மிலேனியமே முடிஞ்சு போச்சு. இன்னுமே நான் மாட்டேன் அப்படின்னுட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா அது நம்முடைய வளர்ச்சியை தான் தடை செய்யுமே தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. அதனால என்ன பண்ணணும், ஆண்களும் பெண்களும் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருமே அவரவர்கள் பொருள்களை அவரவர்கள் எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு பழகணும். சாப்பிட்டா தட்டு கழுவுறதுக்கு பழகணும். குழந்தைங்களா இருந்தாலும் சரி, கழுவி வச்சு போகணும். அது சுத்தம் இல்லைன்னா அதுக்கப்புறம் பெரியவங்க கழுவிக்குவாங்க. ஆனா கழுவணுங்கிற ஒரு பழக்கம், டைனிங் டேபிள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சிங்க்ல போடணுங்கிற ஒரு பழக்கம், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தணும். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த புத்தகங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். இந்த இடத்துல போட்டுட்டு நீ வரவே கூடாதுங்கிறது திரும்ப திரும்ப சொல்லணும். நம்ம என்ன பண்றோம் பொதுவா அப்படின்னா, ஒரு நாளைக்கு கரெக்ஷன் கொடுப்போம், அடுத்த நாள் நாமளே அந்த தப்பை செய்வோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணும், நீ நேத்து செஞ்சு இல்ல, இன்னைக்கு நான் செஞ்ச உடனே மாத்திரம் ஏன் நீ சொல்ற அப்படி அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது, முதல்ல நீயே ஒழுங்கு இல்லைன்னு பிள்ளைங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப பிள்ளைகள் நம் மீது குற்றம் காண்பதற்கு முன்னதாகவே நாம குற்றம் செய்யாதவர்களாக நாம இருந்தோம்னா பிள்ளைங்க நம்மகிட்ட குற்றம் காணவே மாட்டாங்க. அந்த பழக்கத்தை நாம கொடுக்கணும். நான் என்னோட அனுபவத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் திருமணம் செய்து கொண்டு வந்த பிறகு வீட்டுல இருக்கும்போது நாங்க கிராமங்கள்ல இருந்தோம், கட்டாயமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுடைய காலகட்டம். நான் 1976ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்த போது எங்க வீட்டுல என்னுடைய கணவர் உட்பட எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணும். அதனால எங்களுக்கு எந்த பலுவும் இருந்ததில்லை. நான் ஒரு 30 ஆண்டு காலம் தொடர்ந்து பள்ளிக்கு போயிருக்கேன். நீங்க எந்த அளவு நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு நாள் கூட நான் லேட் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டதே கிடையாது. 30 ஆண்டு காலம் லேட் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டதில்லை. அசம்பிளில நான் நிக்கல அப்படின்னா அன்னைக்கு நான் லீவுன்னு அர்த்தம். நான் லேட்டா வருவேன்னு கிடையாது, அன்னைக்கு நான் லீவுன்னு அர்த்தம். இதை நான் என்னைக்குமே பெருமையோட சொல்லிக்குவேன். ஏன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் அதாவது 3 நாள் லேட்டா வந்தா 1/2 நாள் லீவு, அந்த மாதிரி எல்லாம் நான் ஒரு நாளும் என்னுடைய இதை நான் அப்படியெல்லாம் நடத்திக்கிட்டதே கிடையாது. அதனால எனக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்கு என்ற அடிப்படையில தான் காயத்ரி கேட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா எங்களுடைய வீட்டையும் நான் அப்படிதான் வச்சுப்பேன். அப்பப்ப எடுக்கிற பொருள்கள். இன்னொன்னு ஒண்ணு முக்கியமானது நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் குறைவாக இருந்தால், இப்ப ஒரு செருப்பு போடுறோம், ஒரு ஷூ போடுறோம், இது அவசியம். என்கிட்ட 10 ஷூ இருக்கு, 10 வகையா செருப்பு வச்சிருக்கேன். நான் கடைக்கு போனா ஒரு செருப்பு போட்டுக்குவேன், நான் சும்மா கீழே வாக்கிங் போனா ஒண்ணு போட்டுக்குவேன், நான் சும்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா ஒண்ணு போட்டுக்குவேன். போட்டுக்கிறதுல தவறு இல்லை, உடனே அதை எடுத்து வைக்காம இருக்கிறது தான் தவறு. எவ்வளவு அளவு நம்ம பொருள்களை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம அதற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். அதனால நம்ம பொருள்களை குறைவாக பயன்படுத்தும் போது நம்முடைய நேரமும் நமக்கு மிச்சமாகும், வேலையும் மிச்சமாகும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வீட்டை அழகுபடுத்துவதற்காக நிறைய பொருள்கள், வால் ஹேங்கிங் எல்லாம் நிறைய இருக்கு, மணிகளால் செய்த பொருள்கள்லாம் நிறைய இருக்கும், இந்த பொம்மைகள்லாம் நிறைய இருக்கும், இது எல்லாமே வாங்கிட்டு வைப்பாங்க. வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. தினம் துடைக்க முடியுமா நம்மளால? அதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி போட்டோ மாட்டிருப்பாங்க, அதுல ஒட்டடை படிஞ்சிருக்கும், இல்லைன்னா சாய்ச்சுக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு அவசரத்துல எதையாவது தூக்கி போடுவோம், அந்த போட்டோ அப்படி சாய்ச்சுக்கிட்டு நிற்கும்.
பூந்தொட்டிகள்ல இருக்கக்கூடிய அந்த பூக்கள்லாம், அந்த பிளாஸ்டிக் பூக்கள்லாம் என்ன ஆகும், அப்படியே அழுக்கு படிஞ்சு கிடக்கும். அதை விட அதை வைக்காமயே இருக்கலாம். அதை வச்சுட்டு அதை நம்மளால பராமரிக்க முடியல அப்படின்னா அதை நாம வைக்காமலேயே இருக்கலாம். அந்த வைக்காததே அழகு. அதுதான் யூனிஃபார்ம் போட்டுக்கிற அழகு. அந்த வச்சுட்டு நாம அது பண்றதை விட இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நாம அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்கள், அப்புறம் சில முறை பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அப்படின்னு நம்ம சில பொருள்களை வச்சிருப்போம். இப்ப நம்ம கால் மிதி, நம்ம இது தலையண உரை, நம்ம பெட் கவரு, இந்த இந்த மாதிரி பொருள்கள். சாக்ஸ் எல்லாம் அன்றாடம் நம்ம துணி துவைக்கும் போது துவைச்சிடணும். அதையெல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்க கூடாது. அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அந்த லாண்ட்ரி பேக்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது போட்டுட்டு நிரம்பி, நீ என்ன பாக்குறியா நான் உன்னை பாக்கட்டுமான்னு அந்த மூடியில இருந்து திறந்துகிட்டு அப்பப்ப நம்மள பார்த்து, என்னைக்குதாம்மா நீ என்ன எடுத்து போட்டு துவைக்க போற அப்படின்னு கேட்கும். அந்த அளவுக்கு நம்ம துணிகளை சேர விடக்கூடாது. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள், இந்த இந்த தேவையற்ற பொருள்களை துடைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த துணிகள், அப்புறம் இந்த ஃபில்டர் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அவ்வப்போது உடனுக்குடன் பயன்படுத்தின உடனேயே நல்லா தேய்ச்சு கழுவி அதை அப்படியே காய வச்சுதான் நம்ம அதை எடுத்து வைக்கணும். ஈரத்தோட நம்ம வைக்கும்போது நிறைய பூச்சிகள் வரும். அப்போ என்ன ஆயிடும், அப்புறம் பூச்சிகளுக்காக ஒரு தடவை மருந்து வைக்கிறதுக்கு ஒரு தடவை, அப்புறம் அந்த வச்ச மருந்தை துடைக்கிறதுக்கு ஒரு தடவை, அப்புறம் அது தொடச்சது சுத்தமாகலைன்னு ஒரு தடவை தண்ணியை விட்டு கழுவுறது ஒரு தடவை. இப்படி நமக்கு பலமுறை ஆவதை விட மூலமாக, அதாவது எது மூலப்பொருளாக இருக்கிறதோ அதை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதே மாதிரி நம்ம சமையல் கட்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய பலசரக்கு பொருள்கள்னு சொல்லுவோம். அதெல்லாம் தீர தீர உடனுக்குடன் அந்த பாத்திரத்தை கழுவி உடனே காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதுல புது பொருளை சேர்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குறைய குறைய எடுத்து 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 அதுல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு என்ன பண்ணும், அந்த பாட்டில் மாதிரி இருக்கிறதா இருந்தா அது தானாவே இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாதுப்பா அப்படின்னு தானாவே விழுந்துரும் நம்ம கைய விட்டு. அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி மேலும் மேலும் பொருட்களை சேர்க்காமல் நம்ம அந்த பொருள் தீர்ந்த உடனே அதை கழுவிடும். உடனுக்குடன் செய்யும் போது அது ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நம்ம வெளியில போயிட்டு வரோம், வேர்க்குது அப்படின்னா அப்படியே வேர்வையோட இருக்க மாட்டோம். உடனே முகத்தை கழுவிட்டு உடனே ஒரு துணியை போட்டு தொடச்சிட்டு எப்படி நம்ம இருக்கோமோ அதே மாதிரி நம்ம வீட்டையும் அதே மாதிரிதான் நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த குளியல் அறையில பார்த்தோம்னா பேஸ்ட் எடுத்து தேய்ச்சிருப்பாங்க, மூடி போட மாட்டாங்க. மூடி ஒரு பக்கம் கிடக்கும், பேஸ்ட் ஒரு பக்கம். பெரும்பாலும் பிள்ளைங்க அந்த வேலைகளை பண்ணுவாங்க. பெற்றோர்களுக்கு எடுத்து வைக்க நேரம் இருக்காது, அப்படியே போட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 2 நாள் ஆயிடும். அப்புறம் அந்த பேஸ்ட்டை முழுசா தூக்கி குப்பையில போட்டுட்டு புது பேஸ்ட் வாங்குவோம். இந்த மாதிரி அதோட மூடிகள் காணா போயிடும். அந்த மாதிரி ஷாம்போட திறந்து கிடக்கும், அது அப்படியே சில சமயத்துல போற அவசரத்துல அப்படியே கீழே கொட்டிடும். அதை தொடச்சு எடுக்க நேரம் இருக்காது நமக்கு. அப்ப அதை சரியா மூடி வைக்கணும். சோப் பாக்ஸ் குளிச்ச உடனே அதை அப்படியே நம்ம துடைக்கக்கூடிய அந்த துணியால ஒரு தொடச்சிட்டு அதை நம்ம எடுத்து வச்சோம்னா அது நமக்கு சுத்தமா இருக்கும். பாத்ரூம்ல ஈரம் படாம அப்பப்ப அதை சுத்தமா தொடச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதுல ஈரம் இருக்காது, பாசி படியாது, அழுக்கு சேராது, ஒன்னும் இருக்காது. எந்த நேரமும் நம்மளால அதை பயன்படுத்த முடியும். ஈரம் படாம இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், தலைக்கு தொடச்சுக்கிற துணி எங்க தொடச்சுக்கிறோமோ அங்கேயே போட்டுருவோம். கூடத்துல உட்காந்துக்கிட்டு தொடச்சிட்டோம்னா அந்த கூடத்திலேயே கிடக்கும். டைனிங் டேபிள் கிட்ட போய் தலையே துடைக்க கூடாது. ஆனா அங்க துடைக்கிறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். அங்கேயே நின்றுட்டு தலையை 4 தொடச்சிட்டு அந்த சேர் மேலேயே அந்த துணியை போட்டுட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் எந்த இடம் கிடைக்குதோ கிடைக்கிற இடத்துல அந்த ஈர துணியை போட்டுட்டு போயிடுவாங்க. அதை எடுத்து கொண்டு போய் காய வைப்போம். அப்படியெல்லாம் காய வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாம எந்த இடத்துலயும் ஈர துணிகளே இருக்கக்கூடாது. அந்த ஈர துணிகள் இருந்தாலே ஒரு வாடை அடிக்க ஆரம்பிக்கும். அதனால அதை உடனே அதை நம்ம கழுவி வச்சு, இப்படி இப்ப இருக்கிற நிலைகள்ல நிறைய நமக்கு மிஷின்லாம் வந்துட்டுது. பெருக்கிறதுல இருந்து டிஷ்வாஷர்ல இருந்து எல்லாத்துக்குமே இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தும் போது கூட மிக கவனமா பயன்படுத்தணும். இல்லைன்னா அதுவும் சீக்கிரம் வீணா போயிடும். அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு தேவையானதை போடணும். சில பேர் வாஷிங் மிஷின் போடுவாங்க, ராத்திரி போட்டுருவாங்க.
ஓடி தானே நின்று போய் கிடக்கும். அடுத்த நாள் காலையில தான் எடுத்து காயப்படும். இந்த மாதிரி எல்லாம் இல்லாம உடனுக்குடனே நம்ம வேலையை பண்ணணும் அப்படின்னா, சில பேர் கேட்கறது எனக்கு தெரியும். என்ன ஏங்க, நாங்க ஆபீஸ் போறதா, பிள்ளைங்களை பாக்குறதா, சமையல் பண்றதா, எவ்வளவு வேலை இருக்கு எங்களுக்கு, அப்பப்ப செய்யுங்கிறீங்களே, எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறது நிறைய பேர் கேட்டே நான் சொல்லியிருக்கேன், பதில் சொல்லியிருக்கேன். ஒரு டம்ளர் கழுவுறது ஈஸியா, 10 டம்ளரை போட்டுட்டு கழுவுறது ஈஸியா? ஒண்ணுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே குறைவாக இருக்கும்போது செய்யறது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். அதுல ரொம்ப நமக்கு வேலையும் வராது. அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா அது நல்லா இருக்கும். சில வீடுகள்ல இந்த மிக்சி எல்லாம் போய் பார்த்தோம்னா, அந்த மிக்சி ஜார்ல இந்த மூடிக்கு மேல எல்லாம் அப்படியே அந்த மசாலா அரைச்சது ஒரு கலரா போய் கிடக்கும். அந்த ஓரமெல்லாம் அப்படி இருக்கும். கேட்டா எங்களுக்கு கழுவுறதுக்கு நேரம் இல்லைங்க, வேலைக்காரி சரியா கழுவ மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படிம்பாங்க. அதையெல்லாம் கூட அப்பப்ப கொஞ்சம் வெந்நீரை போட்டு கொஞ்சம் கழுவி வச்சுட்டோம்னா சுத்தமா இருக்கும். அதே மாதிரி கத்திகள் பயன்படுத்தும் போது மொக்க கத்தி வச்சுக்கிட்டு நறுக்கிறது 10 தடவை நறுக்கவே வராது அந்த கத்தி. அந்த கத்தியை ஒழுங்கா சாணம் பிடிச்சு வைக்கணும். அதாவது நமக்கு எதையெல்லாம் பயன்படுத்துறோமோ அதையெல்லாம் அப்படியே அந்த உடனே பயன்படுத்தக்கூடிய அந்த நிலையிலேயே அதை வச்சுக்கணும். அதை தூக்கி போடுறது, கண்டதை நறுக்கிறது, கண்டதை குத்துறது, அப்ப அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி கத்திகள், இந்த காய்கறி நறுக்கிற பேடு, அதையும் அப்பப்ப சுத்தமா தொடச்சு, காய்கறி நறுக்கி முடிச்சோமா, அதை தொடச்சோமா, தூக்கி வச்சோமா அப்படின்னு இருக்கணும். அதற்கான ஒரு இடம் நம்ம வச்சுக்கணும். அந்த இடத்துலதான் அதை வைக்கணும். சொல்லுவாங்க, பார்வையற்றவர்கள் வீடுகள்ல எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குதோ அங்கதான் எங்களால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசரமாக ஓடும் போதும் நாமும் பார்வை குறைபாடு உடையவர்களா தான் இருக்கும். ஏன்னா வேக வேகமா போகும்போது கீழே என்ன இருக்குன்னு கூட தெரியாது. போற போக்குல ஒரு எட்டை எட்டி அது ஓடி போய் அந்த பக்கம் விழும். விழுந்த உடனேதான் நமக்கு ஞாபகம் வரும், ஐயோ கீழே ஒரு டம்ளர் இருந்திருக்கு, கவனிக்கவே இல்லையப்பா அப்படின்னு. அப்பதான் அது போய் சுவர்ல முட்டி மோதி அப்படி திரும்பி நம்மள அது ஒரு பார்வை பார்க்கும். கீழே என்ன கிடக்குங்கிறது கூட நமக்கு அந்த நேரத்துல தெரியாது, அவசரத்துல. அப்போ எப்படி இருந்தாலும் இந்த பொருள் ராத்திரி எத்தனை மணிக்கு போய் எடுக்கணும்னாலும் இந்த இடத்தில் தான் அது இருக்கும், இதை நான் இப்படி எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பொருள்களை நாம சரியான இடத்துல அடுக்கி வச்சிருந்தோம்னா அது மிக மிக சுத்தமாவும் இருக்கும், நமக்கு எடுக்கவும் எளிமையா இருக்கும். நேரம் முதல்ல வீணாகாது. எல்லாத்துக்கும் நேரம் வச்சுக்கணும். நம்ம அந்த மாதிரி நேரம் வச்சுக்கிட்டோம்னா அதை சிறப்பா பண்ணலாம். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நாம பிளான் பண்ணணும். இதான் நான் செய்ய போறேன் அப்படிங்கறது முன்கூட்டியே நமக்கு தெரியும். சில வீடுகள்ல நான் பார்த்திருக்கேன், அந்த நேரத்துலதான் அவங்க முடிவு பண்ணுவாங்க, பரபரன்னு எதையாவது ஒண்ணு செய்வாங்க. அப்ப அதுல அவங்களுக்கு ஒண்ணுமே சரியான விதத்துல கிடைக்காது. அந்த மாதிரி நாம எல்லாவற்றையும் மிக சிறப்பா நம்ம ஆளக்கூடிய ஆளுமை நமக்கு இருக்கணும். அது எந்த பொருளாக, ஆடையாக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம், வீட்டுல இருக்கக்கூடிய போட்டோஸா இருக்கலாம், எந்த பொருளும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், சில முறை, அதாவது ஒரு வாரத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், 3 முறைக்கு அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், எப்போதுமே பயன்படுத்தாத பொருள்கள், அது ஒரு வண்டி வச்சிருப்போம், தூக்கியும் போட மாட்டோம், அதை பயன்படுத்தவும் மாட்டோம். இந்த மாதிரி நாம என்ன பண்ணுவோம், சில பொருள்களை பயன்படுத்த மாட்டோம். நான் அந்த ஞாபகமா வச்சிருக்கேன், நான் இந்த ஞாபகமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள்களை நிறைய சேர்த்து வச்சு, அது தேவையில்லாத ஒன்று. அப்படியெல்லாம் நம்ம சேர்த்து பயன்படுத்த வேண்டியது கிடையாது. இன்னும் சில பொருள்கள் தூக்கி தூக்கி எரியக்கூடிய பொருள்களா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் காயத்ரி? ஆமா. இதுக்கிடையில் ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வியை இதில் இணைக்க முடியல. அது என்ன கேள்வி அப்படின்னா,
அவங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேலையை செஞ்சு சுத்தமாக இருக்கணும்னு பழக்கும்போது அவங்களுடைய மாமனார் மாமியார்லாம், நீ இந்த வேலையை செய்ய வேண்டியதானே, நாங்களாம் இந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டோம், நீ என்ன இந்த குழந்தைய செய்ய விடுற, நீ செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணிக்கு வந்து வேலைக்கும் போய்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு அவங்களால முடியல. அதனால் குழந்தைங்கள அடிக்கிற மாதிரியான சூழ்நிலை எனக்கு கோவத்தில் ஏற்பட்டுடுதுன்னு சொன்னாங்க. அதற்கான பதிலை தான் இப்போ அம்மா சொல்ல போகிறாங்க. இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியாம தான் நாம வந்து சில வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு கதவை மூடிக்கிட்டு 2 பிள்ளைங்களையும் உள்ள கூப்பிட்டுட்டு, நான் படிப்பு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு உள்ள கூட்டிக்கிட்டு போய் சின்ன சின்ன துணிகளை கொடுத்து மடிக்க சொல்லுங்க, சின்ன சின்ன வேலைகளை கொடுங்க. வேலையில அந்த குழந்தைக்கு வந்து ஆர்வம் வர ஆரம்பிச்சிட்டுது அப்படின்னா அந்த பிள்ளைங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க, உங்களுக்கு கோவம் வராது. ஏன்னா இப்ப உங்களுக்கு பெரியவங்க மேலயும் இப்ப கோவம் வந்திருக்கு. ஏன்னா இவங்களும் நம்மள செய்ய விட மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்களும் இப்படி பண்றாங்க. அப்ப பெரியவங்களை என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கோபம் வந்து குழந்தைங்க மேல போய் வருது. இது வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். இத வந்து நியாயம் இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து நியாயமான ஒரு விஷயங்கள் தான். ஒருத்தர் வந்து ஆபீஸ் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு வந்து பிள்ளைங்களை வந்து பாக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய வேலை. அதை முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வீட்டுல இருக்கிற பெரியவங்க வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லைன்னா தொந்தரவு பண்ணாமலாவது இருக்கணும். ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டேன், தொந்தரவும் பண்ணுவேன் அப்படின்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு துரதிர்ஷ்டம் தான். அத வந்து நாம எப்படி எந்த வகையில நாம அதை வந்து கடந்து போகலாம் அப்படிங்கறத வந்து நாம தான் முடிவு பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து பாத்துக்கங்கம்மா. ஏன்னா இப்படிதான் நம்ம வீட்டையும் நம்ம சுத்தமா தான் வைக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து சூழ்நிலை தான் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். எப்பவுமே சூழ்நிலை சுமூகமாக இருந்தா நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுமூகமா இருக்கும், மனசு ரொம்ப அமைதியா இருக்கும், கஷ்டம் இல்லாம இருக்கும். அதனால இந்த சுத்தம் என்பதே சூழ்நிலையை வந்து நமக்கு சாதகமாக உருவாக்குவதுதான் இந்த சுத்தம், சுகாதாரம் அப்படின்னு நாம வந்து சொல்றது. அதனால அத்தனை பேரும் பொறுப்பெடுத்துக்கொண்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட வந்து சொல்லணும், நீங்க வந்து இதை செஞ்சுதான் ஆகணும், நீங்க செய்யும் போது பிள்ளைங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் 2 வேலையை கொடுங்க. எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணும்னு செஞ்சா அது வந்து ரொம்ப நமக்கு வந்து மன ரீதியாவும் துன்பம், உடல் ரீதியாவும் துன்பம். இயல்பாவே வந்து பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு உடல்ல ஒரு பலவீனம் வர ஆரம்பிக்கும். அதனால நாம வந்து அதற்கு தகுந்தவாறு நம்முடைய உடலையும் நாம வந்து வச்சுக்கணும். ஏன்னா பிற்காலத்துல நமக்கு முடியல அப்படின்னா யாரும் வந்து நமக்கு செய்ய முடியாது. ஏன்னா அந்த காலம் இன்னும் மிக முன்னேறிய காலமா இருக்கும், பக்கத்துல யாரும் இருந்து பாத்துக்கிறதெல்லாம் நடக்காது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாம எதிர்காலத்துக்கும் நம்மள நாம தயார் பண்ணி வச்சுக்கணும். நிகழ்காலத்தையும் சுமூகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை குறைச்சுக்கணும், அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்கணும், வீட்டை எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும். அந்த தூய்மை தான் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் அப்படிதான் வாழ்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையை தான் நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல உங்களோட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இதுல எதுவுமே புதியது அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, எல்லாமே என்னுடைய அனுபவங்கள் தான். ஆனா ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இளையவர்கள் தான் செய்ய முடியும். முதிர்ந்தவர்கள் அவங்க வந்து இன்னொருத்தர் வீட்டுல இருக்கும்போது, மகன் வீடோ மகள் வீட்லயோ இருக்கும்போது மகளுக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ அது அந்த அம்மாவுக்கு முக்கியமானதாக இருக்காது. மருமகளுக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ அது அந்த மாமியாருக்கு முக்கியமாக இருக்காது. அப்ப அதை தூக்கி அவங்க போடும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அப்ப என்ன பண்ணணும், அந்த இடங்கள்ல பெரியவங்க தங்களால் என்ன முடியுதோ தங்கள் வேலைகளை செய்து கொண்டு அவர்கள் ஒழுங்காக இருந்தால் அதுவே போதுமானது. அதுதான் நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு குறுக்க நுழையாம இனி நம்முடைய வாழ்க்கை பாதையை சிறப்பா நம்ம நடத்திட்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்கன்னா ரொம்ப வீட்டை நல்லா அழகா பராமரிக்கலாம். தேவையற்ற அழகு பொருள்களை குறைத்து கொண்டால் நம்ம வந்து வீட்டை அழகா பராமரிக்கலாம். சரியா அவ்வப்போது புதிய தூய்மையான துணிகளை இந்த ஸ்கிரீன்ல இருந்து நம்ம ஸ்கிரீனு, இந்த மேஜை விரிப்புகள், இந்த சோஃபால போடக்கூடியது, பெட் கவரு எல்லாத்தையுமே அவ்வப்போது தூய்மையா வச்சுக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் வந்து
நமக்கு உருவாகும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நாம நம்மள நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கும் ஏற்ப நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்வி இல்ல, ரொம்ப சிறப்பா இருக்கு, சிறப்பா இருந்தது. வணக்கம் சார். கேள்வி இல்ல, ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம கொஞ்சம் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சாவே இது டெவலப் ஆயிரும், சுத்தம் வந்துடும். ஆமா. ஜாப்பனீஸ் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனில அவங்க ஒரு 5S டெக்னிக்னு ஒன்று இருக்கும், 5Sன்னு. ஆமாங்க. அதுபடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஃபேக்டரி எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ரெடி பண்ணி இது பண்ணுவாங்க. அது தொழிற்சாலை நடக்கும். அதே மாதிரி நம்ம வீட்லயும் அங்கங்க வைக்க வேண்டியது அங்கங்க வச்சா போய் பாதி ப்ராப்ளம் சால்வ்டு. அதே மாதிரி எக்ஸ்ட்ராலாம் ரொம்ப ஐட்டம்ஸ் வச்சிடக்கூடாது. தேவையில்லாதெல்லாம் வாங்கி போட்டோம்னா அது தொடச்சி வைக்கிறதே கஷ்டம். அப்புறம் இன்னும் பக்கத்துல வெளியில எல்லாம் மரம் செடி கொடிகள்லாம் இருந்ததுன்னா டஸ்ட் உள்ள வராது. அது டஸ்ட் அப்சர்வ் பண்ணும், நாய்ஸ் அப்சர்வ் பண்ணும். அது இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கேர் பண்ணோம்னு வச்சுங்க, அது நமக்கு ரொம்ப வகையில நமக்கு சப்போர்ட் பண்ணும். ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்முடைய வாழ்க்கை முறையிலேயே ஆண்டுக்கு 2 முறை வீடு முழுவதையும் கிளீன் பண்ணது உண்டு. இந்த போகி பொங்கல் சமயத்திலையும் ஆயுத பூஜை சமயத்திலையும் அத்தனையும் சுத்தப்படுத்துவாங்க. அப்பெல்லாம் நம்ம நிறைய வீட்டுல பாத்திரங்கள்லாம் பரணையில கிடக்கும், எல்லாத்தையும் எடுப்பாங்க வைப்பாங்க. இப்ப பரணை இல்லாத வீடுகள் தான் இருக்குது. பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் பெரும்பாலும் கண்ணாடி பொருள்கள், பீக்கான் பொருள்கள், இந்த மாதிரி ரொம்ப எளிமையா சுத்தப்படுத்துற மாதிரி பொருள்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால இப்ப சுத்தப்படுத்துறது ரொம்ப எளிமையா பண்ணலாம். இப்ப இந்த டிஷ் வாஷர் இருக்கிறதுனால எல்லாரும் அதை வச்சு பயன்படுத்தும் போது இன்னும் சுத்தமா இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை இருக்குது. அந்த பாத்திரங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பொருள்களை வாங்க முடிஞ்சவங்க வாங்கி வச்சு அதை பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் நானும் தற்செயலா ஆக்சுவலா செக் பண்ண மெசேஜ் வாட்ஸ்அப்ல இந்த லிங்க் இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா எனக்கும். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா கேக்குறதுக்கு. ஒண்ணே ஒண்ணு மாத்திரம், அதாவது பொருள் வாங்குற சக்தி எல்லாருக்கும் இப்ப ஜாஸ்தியா இருக்குது. முந்தி இருந்ததை விட இப்ப எல்லாருமே ஏதாவது ஒரு பொருள் கடையில பார்த்தோம் அப்படின்னா அதை யோசிக்காம டக்குன்னு வாங்குற அந்த ஒரு சக்தி எல்லாருக்கும் இருக்கிறதுனால வீடை சுத்தி பொருள் ஜாஸ்தி சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்னு அலசி ஆராய்ந்து பார்க்காம டக்குன்னு வாங்கிடுறதும் ஒரு பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை. அதுலமா இப்ப ஆன்லைன்ல எல்லாமே வாங்குறதுனால சும்மா போன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டக்கு டக்குன்னு பொருள்களை போட்டுடுறாங்க. பணம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது இப்போ. அதனால எல்லா பொருளுமே வந்துருது. போய் வாங்க வேண்டிய அந்த இதுவும் குறைஞ்சு போச்சே. இப்ப எல்லாம் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு போட்டும் போது எல்லா பொருளும் வீட்டுக்கு வருது. ஒரு நாளைக்கு ஒரு 10-20 பார்சல் வீட்டுக்கு வந்துகிட்டேதான் இருக்கு. அப்ப அந்த பொருள்களை எல்லாம் என்ன பண்றது? அது மாதிரி சேரும் போதுதான் பொருள்களின் எண்ணிக்கை கூட கூட வீட்டுல சுத்தம் சுகாதாரம் என்பது சற்று குறைந்துதான் போகும். அதனால பொருள்களை குறைச்சிக்கணும். கரெக்ட். அதாவது அந்த சமயத்துல டக்குன்னு அதை யோசிக்காம அந்த அமேசான்ல ஒரு பட்டனை தட்டினா அது பாட்டுக்கு வீட்டுக்கு விழுந்துகிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு அதுதான் பிரச்சனையே ஆக்சுவலா. அதை யோசிக்காம சிந்திக்காம வாங்குறது. ரொம்ப தேங்க்ஸ்மா, நல்லா என்ஜாய் ரொம்ப பண்ணேன். நன்றிமா, ரொம்ப நன்றி. சுமதி மேடம், நீங்க ரொம்ப நேரமா பேசுறதுக்கு ட்ரை பண்ணி மியூட் நினைக்கிறேன். பேசுங்கம்மா. அம்மதாம்மா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எனக்கு எங்க அம்மா தவறிட்டாங்க, 4-5 வருஷம் ஆச்சு. எனக்கு என்னமோ வேற மாதிரி ஃபீலா இருக்கு. காயத்ரி மேடத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னன்னா நீங்க சொன்னதுல நான் ஒரு 80% உண்மையா நான் அதை அப்படியே தான் பண்ணுவேன். எடுத்த இடத்துல போட்டுருவேன், எதை ப்ராப்பரா வைக்க மாட்டேன். அதுக்காக ஒரு நாள் மெனக்கிடுவேனுங்க. ஒரு நாள் ஃபுல்லா மெனக்கிட்டு பக்காவா எடுத்து வைப்பேங்கம்மா. அடுத்த நாளே மண்டே ஸ்கூலுக்கு போகும்போது பழையபடி ரணகலம் ஆயிரும். ஒரு பொருளை வைக்காம விட்டுட்டு வீட்டையே நான் தான் தப்பு பண்ணிருப்பேனுங்க. ஆனா அவங்கள பேசுவேன், பையனை பேசுவேன். நீங்க உண்மையாலுமே நான் நாளையில இருந்து அதை ஃபாலோ இன்னைக்கு முடியாதுங்க. எப்ப பார்த்தாலும் போஸ்ட்போன் பண்றது ஒரு பழக்கமா போச்சு. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போவாங்கம்மா, 1 பை 1 கெட் 1 போடுவாங்க இல்லைங்களா? எது தேவையோ தேவையில்லை இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். முதல்ல சொன்ன மேடம் கரெக்டா சொன்னாங்க. இப்போ எங்க அம்மாட்ட எல்லாம் அளவான பணம் எங்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்ல வரல, நம்மளுக்கு அது யோசிக்க நம்மளால முடிஞ்சதை நம்ம நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்றாங்க.
துணி அப்படித்தாங்கம்மா எங்கிட்ட இருக்கக்கூடிய நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா துணிமணியும் பாத்திரம் ரெண்டும் இப்ப நான் சமையல் இப்ப 2 பேர் தான் இருக்கிறாங்க. போன வருஷத்து வரைக்கும் கூட 5 பேர் இருந்தாங்க. எல்லாருமே வயசு மாமனார் மாமியார்லாம் தவறிட்டாங்களுங்க. பையன் ஹாஸ்டலுக்கு போயிட்டா. நாங்க 2 பேர் தான் இருக்கிறோங்கம்மா. ஆனா பாத்திரம் நிறைய சிங்க் ஃபுல்லா சேர்ந்துருது. ஆனா இப்ப நீங்க சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க. டீ குடிக்கும்போது 2 டம்ளர் கழுவுனா வேலை முடியும். ஒரு செட்டு போடும்போது 2 டம்ளர். நாங்க ரொம்ப கிராமத்துல இருக்கிறோம். யார் வந்தாலும் டீ போடணுங்கம்மா. ஒவ்வொரு செட்டுக்கு ஒவ்வொரு பாத்திரம். ஒரு செட்டு 5 செட்டு சேர்த்திடுவேன். டம்ளர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 டம்ளர் கழுவணுங்க. கண்டிப்பா நாளையில இருந்து நான் ஃபாலோ பண்றேன். அமுதமா ரொம்ப நன்றி. எனக்கு நிகழ்ச்சி முடிச்சிடக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டே இருக்கேன். காயத்ரி அப்படியா? மேடம் செமையான ஒரு டாபிக். தேங்க்யூ. நன்றி. வேற யாராவது கேட்கிறீங்களா? அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் பேசியிருந்தேன். வித்யா சொல்லுங்க. என் பேரு. அம்மா பேசினது வந்து ரொம்ப என்ன சொல்றது, நம்ம தேவையான சமயத்துல கரெக்டான ஒரு மனசுக்கான ஒரு ஆலோசனையா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மாவுக்கு டைம் இருக்கும்போது கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது மோட்டிவேஷனல் கதையோ அந்த இருங்கம்மா. மாதிரி ஏதாவது. சரிம்மா, சொல்றேம்மா. நன்றிங்கம்மா. நீங்க நன்றிம்மா, பேசுறத நன்றி. கேட்க கேட்க கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓ, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஐயா நிஜமாவேங்கம்மா. சொல்லுங்க, சொல்லி முடிங்கம்மா, சொல்லி முடிங்க. இல்ல ஒரு மாதிரி ஆத்மார்த்தமா நம்மளுக்காக நம்ம கூட உட்காந்து கனிவா நம்மளோட எரரை வந்து திருத்துறதுக்கான ஒரு இதா அது எப்படி சொல்றது, எனக்கு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் தான்மா. பேச பேச ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க மேடம். நீங்க ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க சார். கோபாலரத்தினம் சார், சார் பேசுங்க. உங்களுக்கு மியூட்ல இருக்கு சார். வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். வணக்கம், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க பேசுனதுல என் நெஞ்சை தொட்டது எதுன்னா, பெரும்பாலான நேரங்களில் அவசரத்தின் காரணமாக பார்வை குறைபாடு உடையவர்களாக தான் உள்ளோம். ஆமா. மிகப்பெரிய விஷயம் இது. ஸோ அந்த அவசரத்தின் காரணமாக எல்லாம் நெக்லிஜென்ஸ் அதுதான் வந்து நிறைய கமிட் பண்றதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான உரை, அருமையான உரை. ஒவ்வொருவருக்கும் இது முக்கியமாக கருதப்படுகிறது. பெரும்பாலும் சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், பழமொழியோட போது. ஆனா இது வந்து உள்ளார்ந்த கருத்து வந்து மிகப்பெரிய கருத்து இது. ஸோ ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் தான் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு விஷயமான ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ என்னுடைய வீட்டில் என்னுடைய குறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டேன் ஆரம்பத்துல இருந்து. ஸோ ஒய்ஃப் ரிப்பீட்டடா சொல்லுவாங்க. சமயத்துல வந்து செய்வேன், சமயத்துல செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அது வந்து சைக்கலாஜிக்கல் ஒரு இஷ்யூவா கூட இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ கூடுமானவர்களும் அதை திரும்ப அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்றது பெரிய ஹேபிட் அது. ஸோ அதுதான் வந்து சின்ன வயசுல இருந்து அதை சொல்லணுன்றது மேடம் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க, நல்லா இருக்கு வீடு, நல்லா நீட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது தட் கிரெடிட் கோஸ் டு மை ஒய்ஃப். ஸோ எனக்கும் அது ஒரு பெரிய பிளசண்டா இருக்கும் அது. ஸோ நான் மேடம் சொல்லும்போது சொன்னாங்க சுத்தம் அப்படின்னும் போது, நானும் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் என்சிசில இருந்திருக்கேன், என்எஸ்எஸ்ல இருந்திருக்கேன். ஸோ அங்கே வந்து டென்ட் எல்லாம் கிளீன் பண்ண சொல்லுவாங்க, பர்சனல் ஹைஜீன் எல்லா விஷயமும் சொல்லி தருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி தரும்போது பிற்காலங்களில் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது. ஒரு ஆளுமை திறனை நல்லா வளர்த்துக்க கூடிய ஒரு நிலைமை உண்டாச்சுன்னு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபமா நான் வந்து காந்தியின் சத்திய சோதனையை படிச்சுட்டு வர்றேன், ஒரு ஆஃபேல இருக்கேன். அதுல வந்து அவர் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும் போதெல்லாம் தன்னுடைய டாய்லெட்டை தானே கிளீன் பண்ணிப்பாரு, தன்னுடைய ஒய்ஃபையும் தன்னுடைய பிள்ளைகளையும் வந்து கிளீன் பண்ண சொல்லி இருக்காரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை நான் இந்த நேரத்துல பதிவு சொல்றேன். ஏன்னா அவர் அந்த 1800 டைம்லயே வந்து அந்த ஒரு சிந்தனைய கொண்டு வந்து இருக்காரு. மக்கள் மத்தியிலயும் அவருக்கு தெரிஞ்சவங்க கையில எல்லார் கையிலையும் சொல்லியிருக்காரு. ஸோ வீட்டு சுத்தம், தன் சுத்தம், கழிப்பறை சுத்தம்ன்றது மிகப்பெரிய அளவுல சொல்லியிருக்காரு தன்னுடைய சத்திய சோதனையில. ஸோ இது பெரிய வியப்பா இருக்குது இப்போ நினைச்சு பார்க்கும்போது, அந்த காலத்திலே எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி.
ஸோ என்னுடைய சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது கொரோனா பீரியட்ல 2020 மார்ச்ல ஆரம்பிச்சது. ஸோ அந்த நேரத்தில் வீட்டு சுத்தம் பண்ணுறது ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு நாமளும் செய்யணும்னு இன்வால்வ் ஆகிட்டு வெஜிடபிள்லாம் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த நேரத்தில் தான் வந்து குக்கிங் வந்து எவ்வளோ பெரிய ஆர்ட்டு, எவ்வளோ கஷ்டமானது தெரிஞ்சுட்டேன். ஸோ ஈவன் ஆஃப்டர் செவரல் இயர்ஸ். ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த ஈவன் எல்லா காய்கறியெல்லாம் வந்து உப்பு மஞ்சள் தண்ணி போட்டு ரொம்ப நேரம்லாம் ஊற வச்சு அதுக்கப்புறமா கிளீன் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ பயத்தின் காரணமாக. ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட தட் இஸ் த பேசிக் திங். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் வந்து வி ஷுட் மெயின்டைன் அவர் கிளீன்லினஸ் போத் மைக்ரோ அண்ட் மேக்ரோ லெவல். ஸோ அப்போதான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகள் வரும், நல்ல ஆரோக்கியமான செயல்பாடுகள் அதெல்லாம் வந்து வரும்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ எதிர்வரும் March 8th இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானது ஒரு தளம். நிச்சயமா என்னுடைய கான்ட்ரிபியூஷன், என்னுடைய டிஸ்கஷன்லாம் வந்து உங்க தளத்துக்கு இனிமே இருக்கும்ன்றது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். ஆலயவர்மன் சார் வணக்கம். ஸோ ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி கோபாலரத்தினம் சார். உண்மையிலேயே ஒரு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து இந்த கொரோனாங்கிறது நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினது, பாசிட்டிவ் விஷயத்தையும் கொடுத்ததா நம்ம பாக்குறோம். அந்த வகையில இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பெண்களினுடைய கஷ்டம் தெரியாதவங்க அந்த டைம்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ரொம்ப அழகா ஓப்பனா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி சார். சார் கோபாலரத்னம் சார் வந்து ரீப்ளேஸ் பண்றத பத்தி சொன்னீங்க பாருங்க சார். அதை பற்றி ஒரு கதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வருது. அதனால நான் உங்ககிட்ட அந்த கதையை பகிர்ந்துக்கிறேன். ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, என்னோட வீடு வந்து எப்பவுமே குப்பையா இருக்குது, நிறைய பொருள்கள் எல்லாம் கிடக்கு, எனக்கு நிம்மதியே இல்லை, மனசு ரொம்ப டென்ஷனா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் சொல்றாரு, ஒருத்தர் வந்தவர்கிட்ட இவர் அதை சொல்றாரு. இப்ப வந்தவர் சொல்றாரு, எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குதோ அந்த பொருளை எல்லாம் நீங்க அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு பொருளா எடுத்துக்கிட்டு போய் கொல்லை பக்கத்துல போட்டுறாரு. போட்ட உடனே இப்ப அந்த இடம் முழுவதும் நல்ல தூய்மை ஆயிடுது, சுத்தம் ஆயிடுது, பொருள்களோட எண்ணிக்கை எல்லாம் குறைஞ்சு போயிடுது. அப்படியே இருக்காரு. ஒரு நாள் இருக்காரு. அடுத்த நாள் அவருக்கு ஒரு சுகம் தேவைப்படுது. உடனே என்ன பண்றாரு, அங்க இருந்து ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து இங்க போட்டுக்கிறாரு. அதோட இருக்கிறவருக்கு இன்னொன்னு தேவைப்படுது, திருப்பியும் தூக்கிட்டு வந்து போட்டுக்கிறாரு. இப்படி எதெல்லாம் வெளியில போச்சோ அத்தனையும் திரும்பவும் தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல போட்டுட்டு மறுபடியும் அவரு டென்ஷன் ஆகுறாரு. அப்போ அந்த வந்தவர் சொல்றாரு, இத வந்து தூக்கி போடணும்னா கண்ணுக்கு தெரியாம அதை தூக்கி கொண்டு போய் போட்டுருங்க. கண்ணுக்கு எதுக்க தெரியிற இடத்துல நீங்க தூக்கி போட்டீங்கன்னா மறுபடியும் அதை எடுத்துக்கொண்டு வந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்தையும் அதை தூக்கி கண்ணுக்கு தெரியாம விற்க சொல்லிடுறாரு அந்த வேண்டாத பொருள்களை. அதுக்கப்புறம் அவர் அதே மாதிரி பண்ணிட்டு நிம்மதியா இருக்காரு. அதனால ரீப்ளேஸ் அப்படிங்கறது வந்து சார் நம்ம அதை வந்து தூக்கியே போட்டுறணும் அந்த இடத்துல. அது மாதிரிதான் எண்ணங்கள். ஆமா ஆமா, எண்ணங்கள் கூட ரீப்ளேஸ் பண்ணும்போது நல்ல எண்ணங்களை வந்து நம்ம அப்பப்ப பண்ணிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. அது மாதிரி மறுபடியும் அது வராத அளவுக்கு திரும்ப 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 பண்ணும்போது அதுவே வராதான், அதுக்கப்புறம் தானாவே போயிடுமா அப்படின்னு சொல்றாங்க ஆட்டோ சஜஷன் சொல்லும் போது. ஒரு குட்டி கதையும் அழகா சொல்லிருக்கீங்க. நன்றிங்கம்மா. சுமதி நன்றி. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வணக்கம் ஆலயவர்மன் சார். வணக்கம் அம்மா. இனிய வணக்கம் அம்மா. நான் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்ததுனால அம்மா சொன்னதும் ஐயா சொன்னதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நான் பள்ளி மாணவனாக இருக்கும்போது விவசாய வேளாண்மை தொழிலுக்காக போவேன். ஒரு விவசாயி இடுப்புல கட்டிக்கிற துணி அந்த கைலில் இங்கின்னு சொல்லுவாங்க, 100 கோணத்துல பயன்படுத்துவார். தலைப்பா சேர்ல இறங்கும்போது தலைப்பாய கட்டிக்குவார், தலைக்கு கட்டிக்குவாரு. சுமத்துக்கும் போது அதை சுமைக்கு பயன்படுத்திக்குவாரு. அப்புறம் விதை நெல்லு எல்லாம் எடுத்து போறதுக்கு ஏதோ காய்கறி எடுத்தும் போது அதை பை மாதிரி பயன்படுத்துவார். 50 இரவுல அதை போத்துக்குவார். அப்புறம் பகல்ல இதை இடுப்புல கட்டிக்குவார். ஒரு விவசாயி ஒரு 50-60 கோணத்துல ஒரே ஆடையை பல கோணத்துல பயன்படுத்துவார். அப்புறம் அவர்கிட்ட கேட்டதுக்கு என்னன்னா, இது சிக்கனம் மட்டும் இல்லைங்க, இட நெரிச்சலுக்கு மத்த நம்ம இந்த துணி எங்க அந்த துணி எங்கன்னு அதை தேடுறதுக்கு நம்ம பராமரித்துக்கே நேரம் ஆயிடும். கையிருப்பு ஒண்ணு இருந்ததுன்னா அது சரியாவே இருக்கும், பயன்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். இது போன பிறகு அடுத்தது எடுத்துக்கலாம்
அருமையான கருத்து அம்மாவும் ஐயாவும் கூறியது. ரொம்ப சிறப்பு சார், நீங்க நன்றிங்க சொன்னது ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா சுமதி அம்மா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. பாத்திரத்தை குறைவா எப்படி பயன்படுத்துறதுன்னு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு. நம்ம சமையலுக்கு எப்படி வந்து இப்ப நான் வந்து எப்படி பயன்படுத்துவேன் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். இப்ப வந்து நம்ம வந்து காலையில அவசரமா அலுவலகம் போறோம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குக்கர்ல பருப்பு வைப்போம், ஒரு குக்கர்ல சாதம் வைப்போம், ஒரு இட்லி பானையில இட்லி இது 3 பாத்திரங்கள் தான் நம்ம வந்து வச்சுக்குவோம். தாளிக்கிறதுக்கு ஒண்ணு வச்சுக்குவோம். இப்போ இந்த சாதம் வெந்த உடனே அதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு, அதாவது எல்லாருக்கும் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கான பாத்திரத்துல அதை மாத்திட்டோம்னா அந்த குக்கர் காலி ஆயிடும். அதுல சாம்பார் வச்சிடலாம், ரசம் வச்சிடலாம், எல்லாமே வச்சிடலாம். இந்த சின்ன குக்கர்ல தாளிக்கிற விவகாரங்கள்லாம் அதுல பண்ணிக்கலாம். பொரியல்லாம் அதுலயே வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஆலக்கரண்டி இருந்துச்சுன்னா போதும், தாளிக்கிற கரண்டி. அந்த காயெல்லாம் அதுலயே வேக வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு மாத்திரம் இதை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாம வந்து ஒரே பாத்திரத்தை திரும்ப திரும்ப நாம ஒரு கழுவிட்டு உபயோகப்படுத்தும் போது பாத்திரம் ரொம்ப வந்து குறைச்சலா இருக்கும். எண்ணெய் சட்டி எல்லாம் தாளிச்ச உடனே கழுவிட்டு பயன்படுத்தணும்னா பாத்திரம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். நல்லா பயன்படுத்த முடியும். அது வந்து கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை தான் அது வந்து நம்ம பயன்படுத்துறது. ஆனா என்னன்னா அதை கழுவிட்டு நம்ம போடுறத தூக்கி போட்டுட்டு இன்னொன்னு எடுத்துக்கலாமேன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா போச்சு மோசம். அது பண்ணக்கூடாது. கையோட அந்த வேலையை அப்படி இப்படியே பண்ணிட்டோம்னா வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். நான்லாம் ஸ்கூல் போகும்போது அப்படிதாம்மா பண்ணினேன். இப்படிதான் வச்சுக்கிட்டு இதே மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியா வேலை வந்து முடிஞ்சிரும். நிறைய பாத்திரங்கள்லாம் சேரும். கூடவே வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து முன்னாடி எழுந்தாலும் பொறுமையா கிளம்பி போலாம். நான் வந்துமா எனக்கு வந்து 7:40 ட்ரெயின். ஒரு நாள் கூட நான் 7:40 ட்ரெயினா இது கொஞ்சம் கூட லேட்டா போய் ஏறினதே கிடையாது. கரெக்டா போய் எனக்கான ஒரு இடம் வச்சிருப்பேன், அங்கதான் நான் உட்காருவேன், அப்படிதான் போய் ஏறுவேன். அது மாதிரி நான் வந்து அவ்வளவு கரெக்டா இருந்தேன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, எங்க வீட்டுல இருந்தவங்களும் காரணம். என் பிள்ளைங்க எல்லாம் எனக்கு அது ஒரு காரணமா இருந்தாங்க. என்னோட கணவர் காரணம். இத்தனை பேரும் சேர்ந்தாதான் அந்த வேலை நடக்குமே தவிர ஒருத்தர் மட்டும் பண்ணணும்னா அந்த வேலை வந்து நடக்கவே நடக்கும். அதனால அத்தனை பேரும் சேர்ந்துதான் ஊர் கூடி தேர் எடுக்கிற மாதிரிதான் அந்த குடும்பத்தை எழுத்துட்டு போறது. வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு கை கொடுத்தாதான் அதை வந்து சிறப்பா பண்ண முடியும். கண்டிப்பா. நன்றிங்கம்மா. நம்ம சுமதி அம்மா வீட்டுல வந்து 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப குறைச்சலா மிஞ்சி போனா 10 பாத்திரத்துக்கு மேல ஆகாது. அது மாதிரி பண்ணிக்க. சரி. அது அவங்க சொன்ன மாதிரியே 2 பேருக்கு நிறைய பாத்திரம் ஆகிறது எனக்கும் இருக்கு. அதனால நீங்க சொன்னதை நானும் எடுத்துக்கிட்டேன். அம்மாவுடைய சேனல் லிங்க் 2மே, வலைக்கண்ணி மதிசூடி 2மே வந்து இங்க போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க அம்மாவோட சேனலை பாக்குறதுக்கு. அடுத்து வேற ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? சித்ரா கேளுங்க. மேம், கேள்வி எதுவும் இல்லை. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நன்றி மேம். எனக்கு நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த கம்மியான பொருட்கள் வச்சுக்கிறது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் வந்து ஜாப்பனீஸ் அவங்களோட உதாரணத்துக்கு சொல்லியிருந்தீங்களா, அது நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது மேம். நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் எங்களுக்கோட பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிமா சித்ரா. ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் குரூப்ல போறேன். எல்லா குரூப்லயுமே அம்மாவோடதை நான் போட்டு விடுறேன், ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். எதுலலாம் நான் ஃபார்வர்ட் பண்ணதுல பண்றேன். கல்யாணி கேக்குறாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. அமுதாம்மா எப்பவும் சொல்ற மாதிரி அவங்க பேசுறது வந்து நம்ம வீட்டுல ஒருத்தர் நம்ம வீட்டுல பெரியவங்க பேசுற மாதிரிதான் இருக்கும். ரொம்ப அப்படியே கேஷுவலா சொல்லிட்டே போவாங்க. அப்படியே நம்ம அதுல அப்படியே மூழ்கி போயிருவோம். அமுதாம்மா பேசுறதுக்கு பீட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. அப்புறம் ரொம்ப வந்து அவங்க எது சொன்னாலும் நம்மளுக்கு வந்து அது எடுத்துக்கணும்னு தோணும். அப்போதைக்கு தோணும், அப்புறம் சில சமயம் விட்டுருவோங்கிறது வேற விஷயம். அமுதம்மா வந்து ரொம்ப பெரியவங்க. ரொம்ப சந்தோஷம்மா. நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவலா நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே இன்னைக்கு நல்லா இருந்தது. இன்னைக்கு காலையில தான் வந்து பேப்பர்ல போட்டிருந்தாங்க. நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, யூகே பிரசிடென்ட் ரிஷி சுனக், அவரு பிளஸ் அவங்க அக்ஷதா, அவங்க
அவங்கள பத்தி போட்டிருந்தாங்க. அக்ஷதா வந்து காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்க பெட்டை வந்து செட் பண்ணவே மாட்டாங்களாம். அதை அவங்க செட் பண்ணாத விட்டுட்டா அவர் ரிஷிக்கு வந்து ரொம்ப கோவமா இருக்குமா. அவருக்கு ஆபீஸ்ல இருந்து திரும்பி போகும்போது போய் பார்த்தாக்க அது வந்து கோவமா இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து அந்த பழக்கமே கிடையாது. அவங்க வந்து அதை பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2-3 டம்ளர் இருந்தா கூட அவரு ரிஷிக்கு வந்து கோவம் வருமா அவருக்கு. இந்த மாதிரி எதுக்கு இப்ப போட்டு வைக்கிற, ஒரே நிமிஷம் தான் ஆகும், கழுவிடலாம்ல அப்படின்னு. ஆனா இவங்க வந்து டோட்டலா ஆப்போசிட். அந்த மாதிரி இன்னைக்கு காலையில தான் படிச்சேன். கரெக்டா நீங்க இன்னைக்கு சொல்றீங்க அத. அது ஆமா, நிறைய இன்னொன்னு பேருகள்ல கூட பாத்துருக்கேன்மா. காஃபி குடிச்சா அந்த இடத்துலயே இருக்கும், ஒரு ஜூஸ் குடிச்சா அதே இடத்துல இருக்கும். அதை உடனே கொண்டு போய் வைப்போம்னு வைக்கவே மாட்டாங்க. காலையில வச்சா சாயங்காலம் வரைக்கும் கூட இருக்கும். வேலைக்காரவங்க எடுக்காம விட்டுட்டாங்கன்னா அடுத்த நாள் கூட இருக்கும். பிரச்சனை அந்த வரப்போகுது. மாதிரி உண்டுதாம்மா, நான் பாத்திருக்கேன் அந்த மாதிரி எல்லாம். அதான் இது. ஆனா இப்ப அமுதாமா சொல்றது எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லைங்களா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது மட்டும்தான் நம்ம போடுற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சின்ன வித்தியாசம் எல்லாத்துக்குமே வந்து 100% அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எப்பவுமே 50% இருக்கலாம். அந்த 50% மெயின்டைன் பண்றது கூட நிறைய வீட்டுல கஷ்டமா இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும் போது நம்ம இதுல எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி நீ போட்டது இது தப்பு அப்படின்னு ஆர்கியூ பண்ணா அதுதான் ஒரு காரணம்னு எடுத்துக்கிட்டு சண்டை போடுற பார்ட்னர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம அதை வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா கொண்டு போகாம நம்மளுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன பாயிண்ட் இந்த இடத்துல. அதான்மா சொல்ல நினைச்சேன். சரிதான். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் சுமையை குறைப்பதற்கான ஒரு வழிதான். வந்து குறைக்க முடியாத ஒரு பட்சம் வரும்போது அதை வந்து பொறுத்துக்கிட்டு போய் தான் ஆகணும். யாராவது ஒருத்தர் சஃபர் பண்ணி தானமா ஆகணும் வாழ்க்கையில. யாருமே பண்ணாம எல்லாரும் ஒன்னா பயணிப்போம், அந்த சுமையையும் ஒன்னாவே சுமப்போம்னு போறவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லாமே ஈக்குவல் ஆயிடும். இல்ல நான் மாட்டேன் அப்படின்னு அமையும் போது அத வந்து எப்படி காலம் சரி செய்யும் அப்படிதான் நம்ம வந்து நினைச்சுக்கணும். கொஞ்சம் காலம் ஆன பிறகு ஒரு புரிதல் வரும்போது தானாவே அது சரியாகலாம். எதுவுமே ஆகாததுன்னு ஒண்ணும் இல்லைல, அந்த மாதிரி ஒரு கட்டத்துல சரியாகலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் தியரட்டிக்கலா இருக்கிறத வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீ பண்ண பாதி நான் பண்ண பாதி அப்படிங்கிறப்போ ரொம்ப ஃப்ரிக்ஷன் வரும்போது நம்ம விஷயம் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இல்ல இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லை, எவ்வளவு நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிறது யாரோ ஒரு சைட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம போய்க்கணும். அது ஒண்ணு. ஆமா, நன்றிங்கம்மா. அமுதாம்மா வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் அப்ரோச் பண்ணும்போது வேற விஷயங்கள் இப்போ க்ரோஷெட்டோ இந்த மாதிரி எனக்கு வந்து என்னன்னா ஒரே ஜானர், நான் புக்கு மட்டும் இல்லை, எனக்கு வந்து இப்போ நம்மளுக்கு சில சமயங்கள்ல வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், இவங்க செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பார்ப்போம், டிவியில யூடியூப்ல பார்ப்போம், அது நம்மள நடைமுறைக்கு சாத்தியம் நிறைய விஷயங்கள் ஆகாது. அதே நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்லும் போது செய்யும் போது அது மேல நம்பிக்கை ஏற்படும், நம்ம செய்யலான்னு தோணும். அதனால நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தேவைப்படுற விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கும் போது லேடிஸ் இப்ப வந்து நிறைய பேருக்கு என்ன எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஆன்லைன் அப்படின்னாலே புத்தக சம்பந்தம் தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. அதனால நிறைய பேர்ட்ட அப்ரோச் பண்ணும்போது சில தோல்விகளையும் அடைந்தது உண்டு. ரொம்ப நன்றிம்மா. நான் தமிழாசிரியர் அப்படிங்கறத விட ரொம்ப முக்கியம், நான் ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா தானே. இப்ப எனக்கு வந்து இந்த சுத்தத்தை பத்தியும் இந்த வீட்டை அழகு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயங்கள் தான். அதனால இத சொல்லும் போது இதுல ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் எல்லாரும் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது தானே தவிர இது ஒரு பகிர்வு தான். எனக்கு தெரியறத நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிறது தான். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப இங்க வந்திருந்த அத்தனை ஆண்களுக்குமே வந்து மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும். ஏன்னா இதை நான் போடும் போதே வந்து மென்ஷன் பண்ணி போட்டேன், ஏன்னா எல்லாருமே வந்து லேடிஸ் தான் நினைச்சு வருவாங்கன்னு. ஆனா இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கிறதே வந்து ஒரு பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். இது இது வந்து ஆண் பெண் சமத்துவத்துக்காண்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காண்டி செஷன் இது, அவ்வளவுதான். அதுதான் நினைச்சேன். ஏன்னா சுத்தம் அப்படிங்கிறது குழந்தைங்கள்ல இருந்து மாணவர்கள்ல இருந்து எல்லாருக்குமே இருக்கணும். அப்பதான் வந்து அது வீடா இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க் பண்ற இடமா இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். நன்றிங்க. வேற யாராவது ஏதாவது கேட்கணுங்களா? யாரும் இல்ல. சரி, நன்றிங்கம்மா. நன்றி. இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்கு இங்கு பங்கு பெற்ற அனைவருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துகளும். நன்றி. நன்றி. ஆமா, நானும் வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
நம்ம கோபால் ரத்னம் சாரு, சுமதி நன்றி அம்மா, சார், நன்றி மேடம். சுஜாதா, முருகேச பாண்டியன் ஐயா, ஆலைவர்மன் ஐயா, நம்ம கல்யாணி அம்மா, அப்புறம் இன்னும் யாரோ இருக்காங்க, யாரு, ஆமா சத்யவாணி, சித்ரா அம்மா, சிவகணி, ஐயோ எல்லாருக்கும் பேர் சொல்லலைன்னாலும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். சத்யா மேம், நீங்க ஏதாவது பேசுறீங்களா மேம்? நானு கேள்வி எதுவும் கேட்கறதுக்கு இல்லையா, ஏன்னா அழகா சொல்லிட்டாங்க. அமுதம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்கள கோர்வையான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் பேச தெரியாது. பட் டிப்ஸ் எல்லாருக்கும் கவர் ஆகுற மாதிரி சொன்னாங்க. சின்ன 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 விஷயங்களை ரொம்ப அழகாவே கொண்டு போனாங்க. அதோட பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பேசினாங்க. எல்லாருக்கும் நன்றி. மேடம்க்கு வந்து ஸ்பெஷல் நன்றி. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க ப்ரோக்ராம். காயத்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக. நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி. அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி உமன்ஸ் டே கிரீட்டிங்ஸ். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ காயத்ரி. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். மேடம் காயத்ரி, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்க. சொல்லுங்க மேடம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்களோட. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. கிளீன் பண்ணும்போது எல்லாமே தூக்கி போடுறோங்க. தூக்கி போடும்போது சிலர்லாம் என்ன பண்றோம்னா, இது தேவைப்படுமே நினைச்சிட்டு எடுத்து வச்சுட்டே இருக்கோங்களா, அதுவே நிறைய ஆயிடுது. அடுத்த தடவை என்ன பண்றோம், இது நிறைய குப்பையா செய்யறது, இது வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறோம். ஆனா என்ன ஆகுதுன்னா, எதை தூக்கி போடுறோமோ அடுத்து ஒரு வாரம் கழிச்சு அது தேவைப்படுது. அடடா இது தூக்கி போட்டுட்டோமே சொல்லிட்டு அந்த டைம்ல கஷ்டமா இருக்கு. அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. அந்த பொருள் இல்லாமலேயே நம்ம இருக்கலாங்கிறது ஒண்ணு, அந்த பொருள் இல்லைன்னா இருக்கவே முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப அந்த பொருள் இல்லாமையும் நம்ம அந்த இதை கடந்து போகலாம் அப்படின்னா அந்த பொருளை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்க, அதை தூக்கி போட்டுடலாம். ஏன்னா அது இல்லாம கூட நம்மளால போக முடியும் அப்படிங்கும் போது என்னத்துக்காக அதை எடுத்து வச்சுக்கிறது. ஓகேங்க. இந்த கேள்வி எனக்கும் கூட தான். இந்த பதில் எனக்கும் கூட தான். சில பொருள்கள் வந்து இல்லாம இருக்க முடியாதுங்கிற பொருள்கள் உண்டு. அந்த பொருள்களை நம்மளால தூக்கி போட முடியாது. ஆனா சில பொருள்கள் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வரும்போது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இது இல்லை. ஏன்னா அது தேவை இல்லைன்னு ஒரு மனசு நமக்கு சொல்லுது. அதை தூக்கி போட்ட பிறகுதான் வச்சிருக்கலாமோங்கிறதும் அப்புறம் தான். அப்ப அது ஒரு சந்தேகத்தின் பேர்ல இருக்குது அப்படின்னா தூக்கி போடுறதுல ஒன்றும் தவறு இல்லை. அப்படிதான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அது தேவைன்னா அதை வந்து நம்ம போட்டிருக்க மாட்டோம். முக்கியமான இப்ப ஒரு காதுல ஒரு கம்மல் போட்டிருக்கோம், விலை உயர்ந்த கம்மல். அது 10 கம்மல் இருந்தாலும் நமக்கு அது வேணும் தான். அதை நம்ம தூக்கி போட மாட்டோம். ஏன்னா அது விலை உயர்ந்தது. அது எத்தனை இருந்தாலும் அதனுடைய மதிப்பு, அது மாதிரி மதிப்பை பொறுத்ததுதான் பொருள்களை தூக்கி போடுறோமா போடலையா அப்படிங்கிறது. அந்த மதிப்பை பொறுத்தது, அதனுடைய தேவையை பொறுத்தது, அது இல்லாமல் வாழவே முடியாது என்ற ஒரு நிலையை பொறுத்தது. அந்த மாதிரி நம்ம 2-3 வகையில வந்து கொண்டு வரலாம். எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு 2-3 வகையில கொண்டு வந்து பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு முடியும். சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. வித்யா மேடம், வித்யா கார்த்திக் தானே மேடம்? வித்யா கார்த்திக் மேடம், நீங்க லைன்ல இருக்கீங்களா? இவங்க தாங்கம்மா ஃபர்ஸ்ட்ல கேள்வி கேட்டது. எனக்கு தெரிஞ்சு சொல்லி சொல்றேங்க. அது அம்மா இருக்கும்போது நான் சொல்லாமான்னு தெரியல. சில சமயம் வந்து நம்ம வந்து எப்படின்னா, இவங்க கேட்டுக்க மாட்டாங்க, இவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னே நம்ம சில விஷயம் நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே அதை வச்சிருப்போம். சில சமயம் கேட்டா அவங்க வந்து இதாவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து இப்போ நீங்க தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைகிட்ட வந்து மாமியார் வந்து செய்ய விட மாட்டாங்க குழந்தைய, நீங்க தானுங்களா? இப்போ நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கேட்கலைன்னா, இல்லைங்க இந்த மாதிரி குழந்தைங்க பழக்கணும், அப்பதான் வந்து பின்னாடி வந்து அவங்களுக்கு திருமணம் ஆகும் போதும் அவங்களோட வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில பாத்துக்கிறதுக்கும் சரியா இருக்கும் அப்படின்றத ஒரு நாள் பொறுமையா உங்க மாமனார் கிட்டயோ மாமியார் கிட்டயோ நீங்க சொல்லி பாருங்க, கேட்டு பார்க்கலாம்.
அவங்க அம்மா ஒரு இன்னும் சொல்லல. நிமிஷம்மா காயத்ரி, சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம். இவங்க எந்த இடத்துல இருந்து போன் பண்றாங்கம்மா? எந்த இடத்துல இருந்து இணைஞ்சிருக்காங்க இவங்க? நீயா நானா பாப்பாங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க அதுல taste இப்ப எல்லாமே வேற. இருக்கிற அம்மாடி, அதுல இப்ப இருக்கிற பெண்கள் எப்படி இருக்காங்க, ஆண்கள் எப்படி இருக்காங்க, எப்படி இருந்தா அது நல்லா இருக்குங்கிற ஒவ்வொரு முன்னேற்றத்தை பத்தியும் அவங்க நிறைய அந்த தமிழா வா தமிழாவா, நீயா நானா, இதுல எல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. இவ்வளவும் அவங்க பார்த்தும் அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள மாத்த முடியாதுமா. இப்ப சொன்னீங்களா, இது கரெக்ட். ஏன்னா அவங்க அந்த கால பியூசி. சோ இல்ல அவங்க மனசு அவங்க பண்றது கரெக்ட்ங்கிற ஒரு இதுலயே இருப்பாங்க. அந்த காலம்ங்கிறது முக்கியம் கிடையாது. அவங்க ஒரு மைண்ட் செட்ல ஆயிட்டாங்க. நான் சொல்றதுதாங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அவங்கள நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியாம தான் எதையும் பண்ண முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துகளும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.